ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட்டு, அதோட ப்ரைஸு, இமேஜ், அந்த பொருள் எந்த வீடியோ நம்பரில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது மங்கில் உள்ள ஒரு கரண்டி தான். இது 5 கரண்டி செட்டாக இருக்கக்கூடியது. ஒரே கலரில் 5 கரண்டி சைஸ் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வரக்கூடிய செட்டு. இந்த மாதிரியெல்லாம் கிடைக்காது. நம்ம பார்த்து எடுத்துகிட்டு வந்தால் நம்ம சேலுக்கு வச்சுருக்கிறேன். ஒரே டைப்பு, ஒரே கலரு, 5 சைஸு. பெருசு வந்து 1 அடி வரக்கூடியது. அதுலேருந்து ஒவ்வொரு இன்ச்சு இந்த மாதிரி 1/2 இன்ச்சு அந்த மாதிரி கம்மியாகும். சின்னது வந்து 8 இன்ச்சு வரக்கூடியது. இந்த செட்டு வந்து 1500 விலை கொடுக்குறேன். 1500 ஃபார் 5 பீசஸ். எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான். ஒவ்வொரு தடவையுமே ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நல்ல வித்தியாசமாக நீங்கள் வந்து பார்த்து வாங்குறதுக்கு கூட வந்தாலுமே கிடைக்காத மாதிரியான பொருட்களாக தான் பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். பெரிய சைஸ் வந்து 1 அடி சைஸு, சின்னது 8 இன்ச்சு சைஸுங்க. நம்ம மல்டிபர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. இந்த வங்குக்கரண்டி எல்லாமே செக்கோஸ்லோவாக்கியா அந்த மாதிரி வெளிநாடுகள்லேருந்து வந்தது தான். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு குமிழ் தூக்கு தான். இந்த டைப்பு வந்து ரொம்ப கிடைக்காது. இது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. நான் வாங்கிட்டு வந்த வாக்கில் அப்படியே போட்டிருக்கேன். கழுவுனோம்னா இன்னும் நல்ல பளபளப்பாக இருக்கும். இது கொஞ்சம் சின்ன சைஸு, ஒரு 1/2 லிட்டர் கிட்ட கெப்பாசிட்டி, 600 ml கிட்ட கெப்பாசிட்டி உள்ளது. 3 இன்ச்சு தான் சைஸ் உள்ளது, 3.5 இன்ச்சு சைஸு. அதிலே இது சின்ன சைஸ், அதிலே இது வந்து பெரிய சைஸ். இது 1.5 லிட்டர் கிட்ட கெப்பாசிட்டி உள்ளது, பெரிய சைஸு. ஈயம் மட்டும் பழைய ஈயமாக இருக்குது. இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது தான், பெரிய சைஸ். இது 5 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு அகலம் உள்ளது. ரெண்டுமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் உள்ளது தான். யூஸ்வலாக அந்த குமிழ் தூக்கு ரொம்ப கிடைக்கிறதில்ல. நம்ம வீட்டில் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு வச்சுக்கலாம். சின்னது வந்து உங்களுக்கு 1500 பெருசு வந்து 1900 விலைக்கு கொடுக்குறேன். ரெண்டையும் சேர்த்து தாங்க விலைக்கு கொடுக்குறேன். ஏன்னா நம்ம வந்து நம்ம வாங்குகிற இடத்துலையே நம்ம இந்த பீஸ்லாம் ரேராக ஆகிடுது. சரி, நம்ம இதெல்லாம் விலைக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வச்சுக்கிறாங்க அவங்களே. ரெண்டு சேர்த்து 3400 விலைக்கு கொடுக்குறேன். 3400. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு ஊறுகா ஜாடி தான். பீங்கானில் உள்ள ஒரு ஊறுகா ஜாடி. சின்ன சைஸ் தான். உங்களுக்கு சைஸ் பார்த்தோம்னா 4.5 இன்ச்சு சைஸ் வரக்கூடியது தான். ஆனால் இங்கிலாந்து ஜாடி, இது வெளிநாட்டு ஜாடியா. இதுலேயுமே மேட் இன் இங்கிலாண்டுன்னு போட்டிருக்கோம். இந்த ஜாடி வந்து 850 விலை கொடுக்குறேன். 850ங்க. அடுத்ததாக பார்க்குறது ரோஸ்வுட்டில் உள்ள ஒரு 2 கட்டை தான். நம்ம சீப்பு சீடு அச்சு மாதிரி இருக்கக்கூடியது. இது யூஸ்வலாக தேக்கில் இருக்கும். இது நல்லா ரோஸ்வுட்லேயே கிடச்சிருக்கு. பின் சைடு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. நம்ம மினியேச்சர் சைஸ்க்கு அவங்கவுங்க சொந்த இதில் என்ன மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடு மட்டும் அந்த சீப்பு சீடு அச்சுக்கானது இருக்கும், இன்னொரு சைடு ப்ளைனாக இருக்கும். ரெண்டையுமே உங்களுக்கு ஒரு பீஸ் வந்து 550ன்னு 2 பீஸும் சேர்த்து தான் விலை கொடுக்குறேன். 1100 விலை கொடுக்குறேன். இதில் வந்து அந்த ஒரு ரெண்டுலேயுமே ஒரு ஓரத்தில் மட்டும் ஒரு சீப்பு சீடு அச்சு சைடு மட்டும் லேசாக ஒரு இடத்துல சின்ன திருத்தம் இருக்குது. அது அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வரும். சின்ன வித்தியாசம் தான், அது ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. அதனால் பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ரோஸ்வுட்டில் கிடைக்காது, அதனால் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நல்ல கண்டிஷனில் உள்ளது தான். இந்த பீஸ் ரெண்டும் சேர்த்து 1500, 1100. சைஸ் வந்து 4.5 இன்ச்சு சைஸ் உள்ளது, நீளம். அடுத்தா பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு பூஜை வாளி. இது பூஜை கூட மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாளி தான். அது அரபக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பூஜை பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாளி. நம்ம தேங்காய் பழம்லாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. சைஸ் வந்து 3.5 இன்ச்சு ஹைட்டுக்கு, 7 இன்ச்சு அகலமுடையது. ஏற்கனவே இது மாதிரி போட்டிருந்தோம். இப்போ நிறையா கேட்டிருந்தாங்க, கிடைக்கல. இப்போ மறுபடியும் ஒன்று கிடைக்கவும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பீஸ் வந்து 1400, 1400 விலை கொடுக்குறேங்க. இந்த சில பீஸ்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்க வாங்கிட்டு வந்து போகிறோம். இது வந்து ஒரு பித்தளை குண்டான் தான், நார்மலான ஒரு குண்டான். பட் நல்ல கண்டிஷனில் இருக்கவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்ல பளபளப்போட ஷைனிங்கோடு இருக்குன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சைஸ் வந்து நல்ல பெரிய சைஸ் தான். 5 இன்ச்சுக்கு 7.5 இன்ச்சு அகல முடியாது. இது வந்து 1300 விலை கொடுக்குறேன். 1300ங்க. மல்டிபர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல தகடு வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது, பளபளப்போட, அந்த காலத்து தகடு. அடுத்ததாக பார்க்குறது ரோஸ்வுட் மரத்தில் உள்ள ஒரு பீடம். உள்ளே வந்து சாமி சிலை இருக்குது, மாதிரியான ஒரு பீஸு. ஆர்ட் டெக்கோ பீஸ் தான். உள்ளே இந்த இதில் வந்து முருகன் சிலை இருக்குது. சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் சிலை. உள்ளே வந்து பீடம் இருக்குது. அந்த பீடத்தோட அளவு வந்து 3 இன்ச்சு இருக்கக்கூடியது. உள்ளே இருக்க சிலை வந்து ஒரு 1.25 இன்ச்சு அந்த அளவுக்கு தான் இருக்கும். சின்ன சைஸ் தான். நம்ம பூஜை அறையிலையும் வச்சு வழிபடுறதுக்கு வச்சுக்கலாம்.
இது வந்து அதே மாதிரியே உள்ளே வந்து அதே பீஸு உள்ளே வந்து சிலை மட்டும் வேறு, பஞ்சமுக விநாயகர், 5 முகம் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் சிலை இருக்கிறது. இது நம்ம பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம், இல்லை காரில் எல்லாம் முன்னாடி நம்ம வைக்கிறதுக்கும் வச்சுக்கலாம். அவங்க நம்ம ஒரு ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிட்டு காரில் கூட வச்சுக்கலாம். மல்டி பர்பஸாக அவங்களோட சொந்த தேவைக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது ஒரு பீஸ் வந்து 1400 விலைக்கு கொடுக்குறேங்க. 2 பேர் தனித்தனியாக முருகரும் இருக்குது, விநாயகரும் இருக்காங்க. அவங்கவுங்க எது வேணுமோ எடுத்துக்கலாம், தனித்தனியாகவே எடுத்து வாங்கிக்கலாம். நல்ல பின்னாடி அழகாக கால் வச்சது, பாதம் வச்சது மாதிரி இருக்கக்கூடியது. இது மாதிரி இன்னொரு பீஸ் வேணும்னா கிடைக்காது. ஒவ்வொரு பொருளுமே அந்த மாதிரி தான் நான் பார்த்து எடுத்துகிட்டு வரேன். வித்தியாசமான பொருட்களாக பார்த்து எடுத்துகிட்டு வர்றது தான். அடுத்த பார்க்குறது வெள்ளை பித்தளையில் உள்ள ஒரு பாக்ஸ் தான், சின்ன சைஸ் பாக்ஸு. நம்ம ஜுவல்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம், பீரோக்குள்ளே வச்சுக்கிறது தான். சின்ன சின்ன நகைகள் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு 4 இன்ச்சு ஆகலாம், 4 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சு. வெள்ளை பித்தளையெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது, ரொம்ப ரேராக போயிட்டுருக்கு, டிமாண்டாகவும் போயிட்டுருக்கு. நம்ம மேக்ஸிமம் நம்ம கஸ்டமருக்கு நல்ல பொருட்களை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். இது வந்து உங்களுக்கு 1700 விலைக்கு கொடுக்குறேன், 1700. சைஸ் 4 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சு உள்ளது. அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய 2 பவுலு. இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான சின்ன பவுல். கேட்டிருந்த ஒவ்வொருத்தர் கேட்கும் போது அதுக்கு தக்கன நான் பொருள் பார்த்து எடுத்துகிட்டு வர்றது தான். இது வந்து 2 இதுவுமே நல்லா ஒயிட்டுக்கு ப்ளூ உள்ள மாதிரியான ஒரு பவுலு. இதில் வந்து வெளியில் வெள்ளை கலர்லேயும் உள்ள ப்ளூ கலர்லேயும் இருக்குது. இன்னொரு கிண்ணத்தில் வெளியில் ப்ளூ கலர்லேயும் உள்ள ஒயிட்டாகவும் இருக்க மாதிரியா இருக்குது. எது கிடைக்குதோ நம்ம அதை தான் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. இந்த 2 சைஸு ஒன்றும் கொஞ்சம் சின்ன சைஸ் தான் ரெண்டுமே. 2 பவுலும் சேர்த்து தாங்க விலைக்கு கொடுக்குறேன். 2 பவுலும் சேர்த்து 1200 விலைக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரி டபுள் கலருங்கிறது ரொம்ப கிடைக்காது. அடுத்ததாக பார்க்குறது ஒரு மங்கிலே இருக்கக்கூடிய ஒரு டின்னர் செட் மாதிரி இருக்கக்கூடியது. ஒரு சட்னி இல்லை வேறு ஏதாவது எடுத்து நம்ம டைனிங் டேபிளில் வச்சுக்கக்கூடிய ஒரு இதுவும் டோரியான்னு சொல்லக்கூடிய ஒரு பேட்டர்ன். இந்த மாதிரி அதாவது வரும்பாக இருக்கிறது இருந்துச்சுன்னா அதுக்கு விலை கூட. இங்கே இந்த பீஸ் வந்து உங்களுக்கு சைஸ் வந்து 3 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு உள்ளது. நம்ம டைனிங் டேபிளில் அழகாக வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். டபுள் கலரு டோரியா மங்கு. இது வந்து இந்த செட்டெல்லாம் வாங்குகிற இடத்துல விலை கூட தான். இந்த பீஸ் 1600 விலை கொடுக்குறேன், 1600. இதோட சைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு கிண்ணம் வந்து 2 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு இருக்கக்கூடியது. பேசன் வந்து 1.5 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு கேரியர் தான். இது வந்து நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு இந்த கேரியர், அதனால் எடுத்துகிட்டு வந்தது தான். 4 அடுக்கு கேரியரு. உள்ளே வந்து ஈயம், யூஸ்வலாக கேரியரில் வந்து எப்படின்னா ஈயம் வந்து உள்ளே நல்லா இருக்காது. வெளியில் பார்க்க நல்லாயிருக்கும், பட் யூஸ் பண்ணுறதுக்கு உள்ளே ஈயம் நல்லா இருக்காது. இது ஈயம் ரொம்ப கண்டிஷனாக நல்லா இருந்துச்சு, அதனால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சைஸும் நம்ம ஏற்கனவே போட்டுக்க சைஸெல்லாம் விட பெரிய சைஸு. சைஸ் பார்த்தோம்னா 1.25 அடி வரக்கூடியதா ஹைட்டு. அதே மாதிரி அகலம், இந்த அடிப்பகுதி, அதாவது இந்த கேரியரோட அந்த டிஃபன் கேரியரோட அந்த ஒரு பகுதியோட அகலம் வந்து கிண்ணத்தோட அகலம் 5 இன்ச்சு இருக்கக்கூடியது. இந்த பீஸ் வந்து சில இடத்துல மட்டும் அந்த லேசாக அந்த ஈயம் வந்து கருப்பு கலரில் இருக்கும், அது தண்ணி பட்டதுனால அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பீஸ் வந்து உங்களுக்கு 3400 விலை கொடுக்குறேன், 3400. இப்போ நம்ம சொல்கிற ரேட்டு எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் சார்ஜஸ் சேர்த்தது தான். கேரியர்லேயே நம்ம ஆன்டிக்காக பர்பஸ்க்கு சும்மா வாங்கி வைக்கிறதுக்கும் வைக்கிறாங்க, பட் இருந்தாலும் இதெல்லாம் உபயோகப்படுத்துகிற மாதிரியே இருக்கக்கூடியது, நல்ல கண்டிஷனில் உள்ளது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து ஒரு மங்கில் இருக்கக்கூடிய ஒரு பேசன் தான். இதில் வந்து நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைனும் ஒரு பேர்டும் டிசைனும் இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு டெக்கரேட்டிவ் பிளேட் மாதிரி தான். மங்கில் நிறைய பிளேட் வந்தாலும் உள்ளே வந்து படம் இருக்கிறதெல்லாம் வந்து சாப்பாடு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாமல் இதை டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. சைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு 10.5 இன்ச்சு இருக்கக்கூடியது. இந்த பிளேட் வந்து அந்த பேர்டுக்காக தான். அந்த நிறையா யூஸ்வலாக பூ டிசைன் கூட கிடைக்கும், பேர்ட் டிசைன் கிடைக்காது. இது வந்து 1900 விலைக்கு கொடுக்குறேங்க. இதெல்லாம் சின்னதாக ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டு உங்களுக்கு வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்ததாக பார்க்குறது ஒரு தேக்கு மரத்தில் உள்ள ஒரு மூடி. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு மூடி போட்டிருந்தோம், அது சேல் ஆகிடுச்சு. அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மூடி, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு. இது வந்து 1.25 அடி வரக்கூடியது. இது மூடினா இப்போ மூடியாக யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்து நம்ம காய்கறி கட் பண்ணுறதுக்குள்ள ஒரு போர்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து நல்ல ஒரு அடியை விட 2 இன்ச்சு கூட உள்ளது. 1400 விலை கொடுக்குறேங்க, 1400. அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய 2 கண்டெய்னர் தான். இது வந்து நல்ல ஒரு மாவு வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். மங்கில் வாங்குறது மட்டும் யூஸ் பண்ணுற போது ரொம்ப ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணிக்கணும். இதனால மங்கு பொருட்கள் ஃபுல்லாக எப்படின்னா வெளிநாடுகள்லேருந்து அந்த காலத்தில் கொண்டு வந்தது. நல்லா இருக்கும், ஆனால் நம்ம கீழே தவற விட்டோம்னா அந்த கோட்டிங் வந்து போயிடும். அதனால் ரொம்ப டெலிகேட்டாக ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து சைஸ் வந்து ஒரு இது வந்து 6 இன்ச்சு ஹைட் உள்ளது, இன்னொன்று வந்து 5.5 இன்ச்சு ஹைட்
ஹைட் உள்ளது, ஒன்றுக்குள்ளே ஒன்று வைக்கிற மாதிரி 2 கலரில் இப்போ கிடச்சதுனால எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ரெண்டையுமே சேர்த்து தான் விலைக்கு கொடுக்குறேன். ரெண்டும் சேர்த்து 2000 விலைக்கு கொடுக்குறேங்க. 2000. ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் உள்ளது தான். ஒவ்வொரு தடவையும் பார்த்து பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம். நம்ம தனியாக ஒரு சிங்கிள் பீஸானால் நம்மளுக்கு பேக்கிங்கு எல்லாம் பண்ணும்போது நமக்கு நம்ம ரேட் இன்னும் கூட போயிடுங்கிறதுனால தான் ஒரு இதோட சேர்த்து 2 பொருளாக நம்ம ஆட் பண்ணி சேலில் போடுறோம். அப்போ தான் உங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு ரோஸ்வுட்டில் உள்ள ஒரு கல்லாப்பெட்டி. இது வந்து ஆன்டிக் பீஸுங்க, அந்த காலத்து பீஸு. இந்த மாதிரியெல்லாம் இப்போ செய்ய முடியாது. முழுக்க பித்தளை பதிப்பு உள்ளது. பித்தளையில் தகடில் பதிப்பு வேலை பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு கார்னரில், மேலே, சைடில் எல்லா பகுதியிலையுமே, அடிப்பகுதியை தவிர மற்ற எல்லா பகுதியிலையுமே சுற்றிலுமே உங்களுக்கு பதிப்பு வேலை, பித்தளை பதிப்பு வேலை பார்த்தது அந்த காலத்து பெட்டி. இப்போ நான் வாங்கிட்டு வந்த கண்டிஷனில் அப்படியே போட்டிருக்கேன். இந்த மேலே வந்து அந்த இதில் ஏதாவது நம்ம ஃபைல்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி. இந்த பெட்டியில் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் சின்ன இது மாதிரி இருக்குது. அதில் நம்ம மேலே ஏதாவது சின்ன சின்ன பொருள், நகையோ சின்ன சின்ன பொருளை வச்சுக்கலாம். உள்ள பெட்டிக்குள்ளே நல்ல ஸ்பேசியஸாக நம்ம பணம் வச்சுக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. கல்லாப்பெட்டி தான், நல்ல கண்டிஷனில் உள்ளது. முழுக்க ரோஸ்வுட் மரம் ரோஸ்வுட்டுக்குன்னே இன்றைக்கி ரேட்டு ஜாஸ்தியாகிடுது. ரோஸ்வுட் மரம் இங்கே ஆன்டிக், அதாவது இப்போ இது நம்ம பார்க்குறதெல்லாம் பழைய மரம். இப்போ புது மரம் எங்கேயாவது கிடைக்கலாம், பட் பழைய மரங்கும் போது அது இன்னும் வேல்யூ அதிகமாகிடுது. நல்ல கண்டிஷனில் உள்ள பெட்டி. 2 சைடும் கைப்பிடி, பித்தளை கைப்பிடியே இருக்கக்கூடியது. இப்போ சைஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 1.25 அடி அகலம், பார்த்தோம்னா 1.25 அடி வரக்கூடியது. இது பேஸு. உங்களுக்கு பேஸ் மட்டும் இன்னும் பாலிஷ் பண்ணாமல் இருக்கும். நம்ம இதை அனுப்பும்போது இன்னொரு தடவை பாலிஷ் பண்ணி அனுப்பிவிடுவோம். 1.25 அடி அகலம் உள்ளது. குறுக்கு ஹைட்டு பார்த்தோம்னா 7 இன்ச்சு ஹைட்டு. அதே குறுக்கு வந்து பெட்டியோட குறுக்கு அளவு வந்து பார்த்தோம்னா 10 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. இதுக்கு வந்து லாக்கு போட்டு உங்களுக்கு பாலிஷ் பண்ணி அனுப்பிவிடுவோம். ரேட் வந்து உங்களுக்கு 7900 அது. நல்ல கண்டிஷனில் உள்ளது. இதே மாதிரி இன்னொரு பெட்டி வேணும் அப்படின்னா கிடைக்காது. இந்த ஏன்னா நிறையா பெட்டி வந்தாலும் இது ஆன்டிக் பெட்டி, அந்த காலத்து பெட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான். இதில் எதுவும் ஒரு பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலியமாகவே ஆர்டர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.